அதிசக்தி வாய்ந்த பிரதோஷ வழிபாடு. இன்றைய தினம் ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் வந்திருக்கிறது. இதை ருண விமோச்சன பிரதோஷம் என்று சொல்லுவார்கள். ருணம் என்பது தீராத நோய் நொடிகளையும் தீராத கடனையும் தீராத துன்பத்தை கொடுக்கும் கஷ்டங்களை குறிக்கும். மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்குச் செல்லுங்கள். செல்லும்போது மிளகு போட்ட வெண்பொங்கல் பிரசாதமாகச் செய்து கொண்டு போங்க. வெண்பொங்கலை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து அந்த பிரதோஷ நேர பூஜை முடிந்தவுடன் அந்த பொங்கலை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் பிரசாதமாக கொடுத்தால் கடன் சுமை குறையும். இரண்டாவதாக, இந்த பிரதோஷ வேளையிலேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே நீங்கள் சிவபெருமான் கோவிலை 11 முறை வலம் வர வேண்டும். மனதிற்குள் உங்கள் கடன் சுமை தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் சிங்வாங் நமசிவா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே கோயிலை 11 முறை வலம் வந்தால் எப்பேற்பட்ட கடனும் அடையும் என்பது நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக அடுத்த பிரதோஷ தினம் வருவதற்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். கடன் பிரச்சனை தீரும். குறைந்தபட்சம் 11 நாளில் உங்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த ஈசன் நல்லதொரு வழியை காண்பித்துக் கொடுப்பார்.